Hi, hello, வணக்கம். This is Sheryl for Sheryl's Kitchen. இன்னைக்கு நம்மளோட ரெசிபி சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு சுவையான காரக்குழம்பு. இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். ஸோ இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து அது நல்லா ஹீட் ஆன உடனே அதில் ஒரு ஸ்பூன் அரிசியும் 1/4 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் பச்சரிசி சேர்த்துருக்கேன். பச்சரிசி இன்னும் நல்லா இருக்கும். பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு அதை வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி நீங்கள் குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே செய்யலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போடுங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி லேசாக போட்ட உடனே வதங்கிடும். அதனால உடனடியாக பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 15 பல்லு சேர்த்துருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கணும். அது வதங்குற சமயத்தில் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனாக இல்லை, ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் அதை வதக்கணும். இந்த நேரத்தில் முழுசாக உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால முழுசாக போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். அது வதங்குற சமயத்தில் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நறுக்கி வெங்காயத்தோட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி வேகிறதுக்காக ஒரு 2 கல் உப்பு அதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு இது நல்லா வேகணும். ஒரு பச்சை மிளகாய் கீரி அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ அது வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் அதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த அரிசியும் வெந்தயமும் நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்படி நல்லா வதங்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கும் போது நம்ம அது கூட தனியாவையும் சேர்க்கணும். தனியாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தனியாத்தூள் ஒன்று வாசனை நல்லா இருக்கும், இன்னொன்று குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த தனியாவையும் போட்டு இந்த எண்ணெயோட அதில் நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு வேண்டியான மிளகாத்தூளை கரைச்சிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் இந்த மிளகாத்தூள் கரைச்சல்ல சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதங்கின அந்த வெங்காயத்தில் இந்த குழம்பையும் ஆட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்து இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அது கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, அது கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசியும் வெந்தய பொடியையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க. இது கலக்குனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அது இருந்தால் போதும் அடுப்பில். இப்போ அது எண்ணெய் மேலே லேசாக அப்படியே பிரிஞ்சு வரும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அதில் பிரிஞ்சு வரும்போது இதுதான் கரெக்டான டைம். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன்.
Until then, this is Sheryl saying tata bye bye, see you.